8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி அப்படிங்கிறது என்னவா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ். இந்த ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுக்கு பின்னால எப்படி எழுதினாலும் நான் பாஸ் ஆயிடுவேன், அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுனால தான் நமக்கு 8ஆம் கிளாஸ் முடிச்சு 9ஆம் கிளாஸ்ல ட்ராப் அவுட் நிறைய ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவனுக்கு 9ஆம் கிளாஸ்ல தான் நிதர்சனமே புரிய ஆரம்பிக்குது, இவ்வளோ பேசிக்காக நம்ம மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது. அதனால தான் அதை எங்கே சரி பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில் சரி பண்ணணும். அப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் லிட்ரஸி அண்ட் நியூமரசியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இந்த பொதுத் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பூதாகாரமாக்கி பிள்ளைகளோட மனசுல மட்டுமல்லாமல் பெற்றவர்களுடைய மனசுலையும் இந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. கல்வி உரிமை சட்டம் 2009 நடைமுறைக்கு வந்தபோது அந்த சட்டத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தால் கூட அந்த சட்டத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு அம்சம் ஒன்று உண்டு என்று சொன்னால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அத்துணை பேருக்கும் எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் குழந்தை பருவத்தை குழந்தையாக அந்த குழந்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு தேர்வுகள் இல்லாமல் அந்த குழந்தை 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெறணும்னு சொல்லும் பொழுது அதற்கு பொருள் ஆல் பாஸ் அல்ல. நம்ம புத்தியில் பொது புத்தியில் அந்த மாதிரி ஏறி இருக்கு. ஒரு வகுப்பறையில் அந்த குழந்தைகளுக்கான கற்றல் செயல்பாடுகள் இருக்கு. கற்றல் கற்பித்தலை ஊக்கப்படுத்துவதற்கான ஆசிரியர் இருக்கிறாருங்க. அப்போ அந்த ஆசிரியர் அந்த குழந்தைய ஒவ்வொரு நிலையிலையும் மதிப்பிடுவார். 365 நாளில் 225 நாட்கள் ஒரு தொடக்கப்பள்ளி நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 225 நாட்களும் அசஸ்மெண்ட்ன்றது நடக்கக்கூடியது. எனவே இந்த குழந்தைகளை அப்படியே எதையுமே கற்றுக்கொள்ளாமலோ அல்ல கற்றுக் கொடுக்காமலோ யாரும் ஆல் பாஸ்ன்னு அனுப்பிடலை. எந்த இடத்துலையும் இடைநிற்றல் இல்லாமல் குழந்தைகளை 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்க வைக்கிறதுல முன்னேற்றம் அடைந்திருக்கும். கிட்டத்தட்ட 99% பேர் இடைநிற்றல் இல்லாமல் கற்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த பொதுத் தேர்வு போன்ற 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு ஒரு பொதுத் தேர்வு போன்ற ஒரு ஆண்டு தேர்வு தேவையில்லை, ஒரு வாரிய தேர்வு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. சார், தேர்வு கொண்டு வந்தால் இடைநிற்றல் அதிகப்படுத்திடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நம்ம சைடில் தானே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பசங்க சைடில் பிரச்சனை இல்லை தானே. அப்போ நம்ம சைடில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை இல்லையா? ஏன்னா நாம் தமிழகம் மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 12ஆம் வகுப்பு வரை அந்த மாணவனுக்கு கட்டாயமாக கல்வி தர வேண்டியது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமை. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் 12th வரைக்கும் படிக்கணும் சார். அப்போ எப்படி படிக்க வைப்பீங்க? அவன் படிக்காம வீட்டில் போய் உக்காந்தா கூட அது தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது, ஆசிரியர்களோ இல்லை கவுன்சிலர்ஸோ வீட்டுக்கு போய் அவனோட பிரச்சனை என்னன்றதை கேட்டு அவனை திரும்ப பள்ளிக்கு கொண்டு வர வேண்டியது அந்த பள்ளியினுடைய கடமைன்னு சொல்லுது. அப்போ இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த இடைநிற்றம் அதிகரிக்கலாமே தவிர வெறும் இந்த பொது தேர்வுன்ற பூச்சாண்டியை காமிச்சு அவங்களுக்கு அப்படி செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்கள் தான் பொதுப்பள்ளிகளை நடத்துகிறது. பெரும்பகுதி மக்கள் படிக்கிறது எதுலன்னு கேட்டா மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி அல்லது தனியார் பள்ளிகள். எனவே மாநில அரசு பள்ளிகள் தான் அதிகமான எண்ணிக்கை, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம். ஒன்றிய அரசு நடத்தக்கூடியதெல்லாம் சிறப்பு பள்ளிகள் தான், கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா போன்ற சிறப்பு பள்ளிகள் தான். எனவே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்து ஒன்றிய அரசு ஒரு முறையை இந்தியா முழுக்க திணிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கே உகந்தது அல்ல. இந்த இடத்துல நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வு அப்படிங்கிறது மாணவர்களுக்கான தேர்வு அல்ல. இது முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் முழுமையாக பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்களா, சரியாக சொல்லி கொடுக்குறாங்களா, மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களா, இந்த மூணத்தையும் பரிசோதிக்கிற ஒரு விஷயம். இதற்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். 8ஆம் வகுப்பு வரை, அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தினா, தேர்வு நடத்தி ரிப்போர்ட் கார்டோ அல்லது தேர்வினுடைய முடிவுகளையோ அறிவித்தால் எத்தகைய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு இந்தியாவில் பல ஆய்வுகள் நடந்து அந்த ஆய்வுகளுடைய அறிக்கையை பெற்று அதே போல் உலகளாவிய நிலையில்
தேர்வு இல்லாமல் அந்த குழந்தைகளை நடத்தினா அந்த குழந்தைங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்பதை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் கணக்கில் எடுத்து தான் 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் தேர்வு நடத்தலான்னு சொன்னீங்கன்னா அப்படி நடத்துவதற்கு தர்க்க ரீதியாக எந்த ஆய்வும் நடக்கலை, அதனுடைய எந்த காரணமும் சொல்லலை. பொதுவாக ஒரு தேர்வு முறை வைத்து என்னுடைய புரிதலை கண்டுபிடித்து அந்த புரிதலை சரி செய்ய வேண்டியது ஆசிரியரோட கடமை. இதுக்கும் அரசியலுக்கும் மாணவனுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் எப்போதும் போல படிங்க, எல்லா பாடத்தையும் படிங்க. ஆசிரியர்கள் இன்னும் ஆழமாக சொல்லிக் கொடுக்கணும், மாணவர்கள் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இந்த ப்ராப்ளமே வராது. கண்டிப்பாக இடைநிற்றலுக்கு அவசியமே இருக்காது. ஏனெனில் கட்டாய கல்வி சட்டத்தின்படி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் 12ஆம் வகுப்பு வரை, மாநில கல்விக் கொள்கைனா 8ஆம் வகுப்பு வரை உன்னை படிக்க வச்சு தான் ஆகணும். அப்போ அந்த படிக்க வைக்கிற வேலையை ஆசிரியர்கள் செய்வாங்க. நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. சமமான கற்றல் வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்களா? பள்ளியில் ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு தவிர வேற எந்த செயல்பாட்டில் ஈடுபடலை என்ற உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? 365 நாளில் 225 நாள் வேலை நாட்கள் அப்படின்னு சொன்னால், பள்ளி வேலை நாட்கள் சொன்னால் அதில் குறைந்தது 200 வேலை நாட்கள்லையாவது ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலுக்காக வகுப்பறையில் இருந்தார்கள், வேற எந்த வேலையும் அவங்களுக்கு கிடையாது என்கின்ற வகையில் கல்வி சூழலை உருவாக்குவது தான் ரொம்ப முக்கியமே தவிர அதற்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும், அதற்கான பகிர்வு எல்லா மாநில அரசுக்கும் கிடைக்கணும். அதுதான் கல்வியை மேம்படுத்த உதவுமே தவிர தேர்வினால் மட்டுமே ஒரு மாணவருடைய கற்றல் திறனை அதிகரித்திட முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.